கவின் பிரக்யா சேனல். இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். கோயிலில் வச்சு தான் கல்யாணம் நடக்குது. பெருக்கரணை முருகன் கோயிலில் வச்சு கல்யாணம். சரின்னு சொல்லிட்டு பைக்லேயே காலையில் 6 மணிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். போயிட்டு நாங்களும் ஃப்ரெண்டும் சேர்ந்து போயிருந்தோம், 2 ஃபேமிலியும். போகிற வழியில் காலையிலே போயிட்டனால எதுவும் சாப்பிடாம போயிட்டோம். சரி, போகிற வழியில் டீ மட்டும் குடிச்சிட்டு அப்புறமா அப்படியே கிளம்பியாச்சு. எங்கேயுமே நிற்கல. கோயிலுக்கும் வந்தாச்சு. கோயிலுக்கு வந்ததும் கூட்டம் கொஞ்சம் இருந்தது. எங்கே பார்த்தாலும் பொண்ணு மாப்பிள்ளையா நின்னாங்க, மாலையை கழுத்துமா. ஏன்னா அன்றைக்கி நல்ல முகூர்த்தனால நிறைய கல்யாணம் நடந்தது அந்த கோயிலில். சரி, கோயிலுக்கு மேலே ஏறலாம், முருகர்னாலே மலைக்கு மேலே தானே இருப்பாருன்னு சொல்லிட்டு படி ஏறியாச்சு. முருகரை பார்க்கறதுக்கு மேலே ஏறி போனோம். அங்கே போனால் நாங்கள் போகிறதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு. சரி, பொண்ணோட அம்மா அப்பாவா, பொண்ணு தான் எங்களுக்கு தெரியும், பொண்ணோட அம்மா அப்பாவை வந்து பார்த்துட்டு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை பின்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி, நம்ம வந்ததுக்கு அடையாளமாக பின்னாடி போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொன்னோம். போய் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நம்ம வந்ததுக்கு அடையாளமாக ஒரு ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். சுற்றி பார்த்துட்டு கோயிலெல்லாம் கவின் வந்து பின்னாடி எட்டி பார்த்துட்டு இருந்தார். பாப்பாவும் பார்த்துட்டு இருந்தா. பார்த்தா அங்கே ஒரு பின்னாடி ஒரு பெரிய முருகர் சிலை இருந்தது. ஐயோடா, பெருசாக இருந்தது. சரி, சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த முருகரையும் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சாப்பிட வந்துட்டோம். கீழே இறங்கி மறுபடி கீழே இறங்கி சாப்பிட வந்தாச்சு. சாப்பிட வந்தோம். லாஸ்ட்டு பந்தினாலே பாதி இருக்காதுல்ல, இருந்தது ஏதோ சாப்பிட்டோம். இட்லி மட்டும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். மறுபடியும் பெரிய முருகரை பார்க்கலான்ட்டு வந்தாச்சு. அங்கே பார்த்தா சூப்பராக இருந்தார் முருகர். அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. சேலம் முருகர் மாதிரியே இருந்தார். நல்ல பெரிய சிலை. கவின் பார்த்துக்கிட்டே இருந்தான். போகிற வழியில் அந்த பீகாக்லாம் சைடில் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தார். போயிட்டு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறமா அப்படியே இறங்கிட்டோம் மெதுவாக. பாப்பாவும் கவினும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் சாமியை பார்த்துட்டு அந்த ஸ்டெப்ஸில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறமா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கும் நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.